ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல், வெல்கம் டு மை another வீடியோ. இன்றைக்கி வந்துட்டு ஒரு ப்ரைடல் saree டசல் ஒர்க்குக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த டிசைன் வந்துட்டு நான் வெரி ஃபஸ்ட் டைம் போடுறதுனால எப்படி என்ன இதுன்ட்டு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. இந்த டிசைன் வந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக இருக்குதோ அவ்வளோவே ஒர்க்கும் இருக்குது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்போ போல் சாரீக்கு பிட்டிங் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எம்மிங் ஊசியில் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி என்டையர் சாரியில் ஒரு இவ்வளோ லென்த்துன்னு விட்டு நாட் போட்டு வச்சுட்டேன். அண்டு த்ரெட் இது எண்டு இருக்கு இல்லையா, அது ரெண்டு சைட்லேயுமே நல்லா ஷார்ப்பாக நீடில் மாதிரி வரணும்னு சொல்லிட்டு க்ளூ போட்டும் வச்சுட்டேன் அது ட்ரை ஆகிறதுக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாவோ நீடில் ஷேப்பில் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இந்த பீட்ஸு தான் இன்றைக்கி இந்த டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ண இருக்கிற பீட்ஸு. இந்த டிசைனுக்கு வேறு எந்த பீட்ஸுமே நீங்கள் ட்ரை பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம இன்றைக்கி போட இருக்கிற குச்சு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் குச்சு. இப்போது எட்ஜில் நம்ம க்ளூ போட்டு வச்சோம் பார்த்தீங்களா, அது எதுக்கு இம்பார்ட்டன்ட்டு இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த பீட்ஸை இந்த மாதிரி இந்த த்ரெட் இந்த பீட்ஸ்குள்ளே விட்டு எடுக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கோசரம் தான் சொல்லுங்கள் நீடில் வச்சு பண்ணுவாங்க, அதுவும் ஆகும் இதுவும் ஆகும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை விட கம்பேரபிலிட்டி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி நீங்கள் பண்ணுங்கள். டோட்டல் 4 பீட்ஸ் தேவை இதில். ஸோ இதே மாதிரி என்டையர் சாரீக்கு நான் இந்த மாதிரி பீட்ஸ் போட்டு இப்படி டை பண்ணிக்கிட்டே போகிறேன். இப்போ பார்த்தோன்னாக்கா பீட்ஸ் எல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டு இல்லை. இப்போ இது செக்யூராக இருக்கிறதுக்கு ஒரு நாட் போடுறதுக்கு இப்போ நம்ம நாட் போட்டுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இப்படி இந்த த்ரெட்டுக்குள்ளே ஊசி விட்டு இப்படி எடுத்து நாட் போடணும். நாட் வந்து நம்ம ரொம்ப லூஸாக போட்டுறக்கூடாது. நாட் போட்டு ஆகிடுச்சு. இப்போ அது நடுவில் ஒரு ஸ்பேஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நூலை விட்டு நார்மலாக நம்ம எப்படி டேசல் போடுவோமோ அது மாதிரி போட்டு இப்படி நீடலால் ஒரு 4-5 தடவை ஜரி த்ரெட்டை வச்சு சுற்றிக்கணும். அப்புறமா நம்ம இதை வந்து லெவலாக கட் பண்ணிக்கணும். இதுதாங்க சாரியோட ஃபைனல் லுக். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நம்புகிறேன். இந்த மாதிரி நியூ அண்ட் ட்ரெண்டி டிசைனுக்காக மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணுறேன்.